யாரும் எவரும் எதையும் பேசலாம். மதரசாக்களுக்கு செலவழிப்பது வீணான செயல் என்றும் பேசலாம். அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். மதரசாக்களுக்கு செலவழிக்கிற செலவினங்கள் வீணான செலவல்ல. இந்த உலகத்தில் செலவழிக்கப்படக்கூடிய இடங்களில் மிக சிறந்த இடம் இந்த நல்லோர்களை உருவாக்கும் இடம். இன்றைக்கு மதரசாக்களை ஏளனமாக பார்க்கிறார்கள். மதரசாக்கள் இந்த மண்ணில் அது உயர்ந்த மகத்தான சிறப்பான அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒன்றுதான் இந்த மதரசாக்கள். சாதாரண ஒரு சேவை அல்ல இது. போட்டி போடுங்க என்ற சொத்தை வித்துட்டு மதரசா உருவாக்கணும் என்ற பணம் முழுக்க இந்த மதரசாவுக்கு அர்ப்பணமாகணும். எங்கட கிட்டத்தில் நான் நேத்து கூட அவரை சந்தித்தேன். எங்கட ஹாஜியார், அல்லாஹ் அவருக்கு இஹ்லாஸ நசீபாக்குவானாக. அவர் என்ன சொன்னாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னால அவருடைய மச்சான் வஃபாத் ஆகினார். அவருக்கும் வயது முதிர்ந்த ஒரு நிலைமை தான், மௌத்தாகினார். அவருக்கு 80 வயது. காலையில் எழும்பும் பொழுது கொஞ்சம் பிரஷர் கூடி விழுந்துட்டாரு, தலை அடிபட்டு மௌத்தாகிட்டார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. இப்ப அவருடைய மச்சான் தான் சித்திக் ஹாஜியார், எங்களோட புத்தளத்தில் இருக்கக்கூடிய சித்திக் அகாடமியுடைய பொறுப்பாளர், தலைவர். அவர் எனக்கு மையத்தை அடைக்கி போட்டு கோல் பண்ணினாரு, ஹசரத் எனக்கிட்ட ஒரு பெருமதியான சொத்து இருக்குது, 6 ஏக்கர் தென்னந்தோட்டம். இன்றைக்கு நான் அதை ஒரு மதிப்பீடு செஞ்சேன், 1 ஏக்கர் 1 கோடி போகும். அது 1 ஏக்கர் 1 கோடி போகும். சொன்னார், நான் அவசரமாக அந்த காணியை கொடுக்கணும் என்று தான் நினைச்சு கொண்டிருந்தேன் மதரசாவுக்கு. இன்னைக்கு நான் போய் அதை எழுதி கொடுத்துட்டேன். 6 கோடியை கொடுத்துட்டேன் ஹசரத். நேத்து கூட சொன்னார், நான் கொடுத்தேன், துவா செய்யுங்கோ. எனக்கு ஒரு கவலை என்னண்டா, என் வஃபாத் ஆகிட்டா, திடீர்னு நான் மௌத்தாகிட்டா, எங்க பிள்ளைகள் இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அது எனக்கு தெரியாது. உடம்புல உசுரீக்கக்குள்ளே செஞ்சு கொண்டாத்தான் அது எங்களுக்கு வரும். மதரசாவுக்கு ஒரு பள்ளி கட்டணும். நான் இந்த மஜ்லிஸ்ல சொல்றேன், நான் அவரை அடிக்கடி வலியுறுத்தினேன், ஹாஜி பள்ளி கட்டுவதை மட்டும் வேற யாருக்கும் கொடுக்கப்படா. நீங்க மதரசா பள்ளி என்கிறது, அதுல 1000 மாணவர்கள் இருப்பார்கள் என்றால் 1000 மாணவர்களும் 5 வக்தையும் தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதுவார்கள், நிறைய அமல்கள் செய்வார்கள். பள்ளியை மட்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும்? அவர் சொன்னார், கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக இருக்குது ஹசரத், துவா செய்யுங்கன்றார். திடீர்னு எனக்கு ஒரு கோல் பண்ணார், உங்களுக்கு அவசரமா வரையிலுமா? ஓ, நான் கண்டிலிருந்து புத்தளம் வரைக்கும் போனேன், என்னத்துக்கு மஸ்ஜிதுக்கு நூல் அடிப்பதற்கு. அவர் என்ன சொன்னார்டா, எனக்கிட்ட 2 வாகனம் இருக்குது, 2 விசேஷமான வாகனம். என் பயணத்துக்காக ஒரு ஜீப் இருக்குது, ஒரு கார் இருக்குது. ஹசரத், காரை 2 கோடி 50 லட்சம் 45 லட்சத்துக்கு வித்துட்டேன். நான் 2 கோடி 45 லட்சத்தையும் பள்ளி கட்டுறதுக்கு முடிவு செஞ்சுட்டேன். கண்ணியமானவர்களே, இதுதான் வரணும், இதுதான் வரணும். இந்த இல்முடைய பெருமதி தெரியாததுனாலதான் நாங்க இன்றைக்கு கலண்டர் அடிக்கிறோம், 100 ரூபாய் வசூல் பண்றோம். என்னத்துக்கு? மக்கள் பெருமதிய விலங்கல் வீணாக செலவழிக்கிறாங்க. பெருமதி இல்லாததுக்கு, உலக பெருமைகளுக்காக, உலகத்துடைய கௌரவங்களுக்காக, உலக பட்டங்களுக்காக எங்கட உலக வாழ்க்கை என்கிறது கம்மியானது, ஒரு சின்ன வாழ்க்கை. நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு கபர்ல, மக்சர்ல, சிராத்துல, சொர்க்கத்துல. அல்லாஹ் என்ன சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஒவ்வொருவர்களும் யோசனை பண்ணுங்கோ, என் ஆகிராவுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிக்கிறேன், என் ஆகிராவுக்கு என்ன முற்கூட்டி நாம் வைத்திருக்கிறேன். வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாங்கள் ஒவ்வொருவர்களும் யோசிப்போம்,
ஒவ்வொருவர்களும் யோசிப்பாங்க.